என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவே. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவே. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மன்னாவும் ஒளிந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்தின் மன்னாவும் கவலை இல்லை, கலக்கமில்லை. கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை. கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் மாறாவின் நீரூற்று கசந்து போக சாராளின் அடிமை பெண் நிகழ்ந்து பேசலாம். மாறாவின் நீரூற்று கசந்து போக சாராளின் அடிமை பெண் நிகழ்ந்து பேசலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம். கோராகின் கூட்டங்கள் களைந்து போகலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம். கோராகின் கூட்டங்கள் களைந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கமில்லை. கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை. இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் சமுத்திர மீனுன்னை விழுங்கி போகலாம். பசித்த சிங்கங்கள் கேபியில் உலாவலாம். சமுத்திர மீனுன்னை விழுங்கி போகலாம். பசித்த சிங்கங்கள் கேபியில் உலாவலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சிலர் மாறி போகலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சிலர் மாறி போகலாம். கவலை இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை. கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, சொல்லுங்க. கவலை இல்லை, கவலை இல்லை.
கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா, ஆனந்தம் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பேரு. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஆனந்தம் இயேசு கிறிஸ்துவினால். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தம் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பேரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவே. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்முடைய அஸ்திபாரமாக நாம் கொண்டிருக்கிறோம். அவரை நம்முடைய அஸ்திபாரமாக போட இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த விசேஷித்த ஞாயிறு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 2 பாதைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று உலக பிரகாரமான மேன்மை, ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசை, ஒரு உலக பிரகாரமான ஒரு உயர்வு. ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது, யூதருக்கு ராஜாவாக இவர் எழும்புவார். ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல வல்லரசாக இருந்த ரோமானியர்களை எதிர்த்து போராடுவார், தமக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார் என்று சொல்லி ஒரு பாதை, விசாலமான பாதை அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தன்னுடைய சத்தத்தை, தன்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்படுவதற்கு, அதுதான் இந்த உலகத்தை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதை அறிந்திருந்தார். இன்னைக்கு உலகம் ஆரம்பத்தில் கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்கும், 5000 ரூபாய் போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்மளை வஞ்சிக்க வைக்கிற வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வஞ்சனைகளை நமக்கு முன்பாக வைக்கிற தேவன் அல்ல. அவர் ஆரம்பத்திலே என்னுடைய நோகத்தை நான் உன் மீது ஏற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உண்மையை சொல்லி அழைக்கிற தேவன். பிதாவாகிய தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையை தெரிந்தெடுத்தார். உலகம் உருவாக்கின பாதை அல்ல, தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாதையை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையில நீங்களும் நானும் நடக்கணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்களே உருவாக்குற பாதை அல்ல, அல்லது உலகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற பாதை அல்ல. பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து உருவாக்கின நோக்கமும் திட்டமும் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் உருவாக்கின பாதையில் நடக்க வேண்டும். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களை போல நாங்களும் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நீர் எப்படி அந்த மேலான ஒரு பாதையை தெரிந்தெடுத்தீரோ அதை போல நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை தெரிந்தெடுக்க, பாடுகளை அனுபவிக்க, ஆண்டவரே கண்ணீரின் பாதைகளில் நடக்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஒரு விசை கூட தாழ்த்தி, எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தனக்கு நிர்ணயித்திருந்த பாதையை தெரிந்தெடுத்தாரோ, தனக்கு நிர்ணயித்திருந்த பாதையை தெரிந்தெடுத்தாரோ, அந்த பாதையை நாமும் தெரிந்தெடுக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உலகம் எனக்கு காட்டுகிற பாதை அல்ல, சூழ்நிலை எனக்கு கொடுக்கிற பாதை அல்ல, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பாதையை நான் தெரிந்தெடுக்க, நீர் எனக்கென்று நிர்ணயித்திருக்கிற பாதையை நான் கண்டறிந்து கொள்ள கர்த்தாவே இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஐயா ஆண்டவரே, எனக்கு அந்த பாதையை காட்டுவீராக. இந்த ஆராதனை வேளையில் அந்த சத்தம் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல தொனிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அவருடைய பாதைகளில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றி உண்டு. ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து பழகி கொள்கிறவர்கள் அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனுக்கு திரும்புவார்கள் என்று ஹல்லேலூயா சங்கீதக்காரர்கள் பாடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சேர்ந்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. மீண்டும் ஒரு விசை. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். கைகளை உயர்த்தி குருச்சோலை கையில் எடு. உங்க கைகளை உயர்த்தி பாடுவோமா? குருச்சோலை கையில் எடுத்து ஓசன்னா சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா பாடிடு. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார் அவனை, இயேசு காலாலே. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோமா? வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். என் பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசுவின் தழும்புகளா, என் இயேசுவின் தழும்புகளா, சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமான். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் என எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் என. இதுவரைக்கும் வெற்றியை பார்க்காத பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் ஒரு வெற்றி உண்டாகட்டும் அப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் என சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க நாவு அறிக்கை செய்யட்டும். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வாழ்க்கையில இதுவரைக்கும் வெற்றியை பார்க்காத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு உயர்வை பார்க்கட்டும். அந்த சிலுவை உனக்காக உயர்வுகளை தேடி கொண்டிருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் கரம் பிடித்து அழைத்து சென்றார். என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். நம்ம கண்ணீர் எல்லாவற்றையும் ஓ கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் அவரை போல ராஜ பாதையை தெரிந்தெடுங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனுஷன் சொல்ற காரியத்தை அல்ல, சூழ்நிலை நெருக்கிற காரியத்தை அல்ல, கிறிஸ்து சொல்லுகிற கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. அவர் சொல்லுகிறபடி நடக்கும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாக மாறும். ஓ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. அவர் சொல்றதை கேளையா, அவர் சொல்றதை கேளு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று பாடுவோமா? என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கி. இயேசுவை உயர்த்தி பாடுங்கய்யா. என் ராஜா முன்னே செல்கிறார். உனக்கு ஏன் வெற்றி நிச்சயம்னா, உனக்காக அவர் பாடுகளை சகித்தார். என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கி. நமக்கு வெற்றி நிச்சயம். இன்னைக்கும் கண்ணு பார்க்காம இருக்கலாம். என் ராஜா உனக்கு முன்பாக செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். சிலுவையின் பாடுகள் வெற்றியை தர வல்லமை உள்ளது. குருத்தோலை, குருத்தோலை கையில் எடுத்து, கைகளை உயர்த்தி பாடுவோமா? குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா, நான் ஓசன்னா பாடிடு. என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை, குருத்தோலை கையில் எடு. உங்க கைகளை உயர்த்தி பாடுங்கய்யா. மோசேவின் கைகள் உயர்த்தப்பட்ட பொழுது யோசுவாவுக்கு ஒரு வெற்றி. ஓஹோ ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எப்போதும் வெற்றி
வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் என சத்தத்தை உயர்த்தி பாடுங்கப்பா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு. சொல்லுங்க, ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நம. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகி. சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகி. சொல்லுங்க, இயேசு ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம், என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம், என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தா. சொல்லுங்க, துன்பம் சூழ்ந்து வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தா, தொல்லை கஷ்டங்கள் பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி. சொல்லுங்க, இயேசு ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம், என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நம். ஓசன்னா ஓசன்னா அவர் நம் நடுவில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஓசன்னா ஜெயம். நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவை வர வைக்கும் வண்ணமாக உயர்த்தி பாடுவோமா? ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,
ஓசன்னா ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தால் எரிகோ கோட்டைகள் எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தால் எரிகோ கோட்டைகள் எதிர்த்து நின்றாலும், சொல்லுங்க, பயமும் இல்லை, பயமும் கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே, மீட்பர் நம்மோடு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நம. சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகி, அல்லேலூயா அல்லேலூயா துதி மகி என்றும், அல்லேலூயா துதி. உரிமையோட பாடுவோமா? இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள், இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்கள், இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம், என்றென்றும் போற்றி. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு அந்த மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாவிட்டாலும் ஆமேன், நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே எல்லாருமே வேதாகமத்தோடு ஒரு எழுதுவதற்கு நீங்கள் ஒரு ஆயத்தமாக வச்சுக்கிட்டால் நல்லது, குறிப்படுத்தி வைங்க. ஆமேன். இந்த நாளிலே அநேகர் ஒரு சின்ன ஜெபம் பண்ண கூட தெரியாமல் இருக்கிறது நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போல்லாம் செல்ஃபோன் வந்ததுனால நீங்கள் செல்ஃபோனில் பைபிள் பார்க்குறதெல்லாம் அது நீங்கள் ஆன் த வேல பண்ணிக்கிங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைபிளை கையில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். இப்பொழுதும் நாம் எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக வருவோம். ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இன்றைக்கு 2 அதிகாரத்தில் உள்ள வசனத்தை வாசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 1 to 33 வசனங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போமே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 65 புதிய ஏற்பாட்டில். ஆமேன். பக்கம் 65. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தாச்சா? கை வச்சு காட்டுங்க. ரைட். பைபிளை வாசிக்கிறதுல ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா, என்னோடு இணைந்து வரணும். நீங்கள் எனக்கு முன்னால் போகக்கூடாது, எனக்கு முன்னால் போகக்கூடாது, என்னோடு இணைந்து வரணும். அல்லேலூயா. சரியா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்?
என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்தில் இவர் அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்ததியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் இல்லை 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 அந்த ஓசன்னாங்கிறது கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன். ஓசன் இல்லை 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 என்ன கொஞ்சம் சத்தமா ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். டைபாய்டு காய்ச்சலில் வந்து படுத்தெரிஞ்சு வந்த மாதிரி சத்தம் வருது. அல்லேலூயா. அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லுங்க, ஓசன்னா கர்த்தர். நல்லா பூஸ்ட் சாவோட குடிச்சிட்டு நல்லா ஆமென் அல்லேலூயா. இங்கே சொல்லுங்க, ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே. நீ கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லுங்க, ஓசன்னா. ஆமென் அல்லேலூயா. வாசிப்போமா? கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலய பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அவர்கள் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரனுடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க போறோம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீரானால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அல்லேலூயா. யாரையும் மன்னிக்காம இருந்தா மன்னிச்சுட்டு வாங்க குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு. அல்லேலூயா. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவர்களை செய்கிறீர்? இவர்களை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யான தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். கடைசி நேர பிரயாசத்தை விட்டுருங்க. அல்லேலூயா. இப்போ நான் வாசித்ததில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுதா? ஆமென். கட்டப்பட்டிருந்த கழுத குட்டியை கட்டவிழ்த்து கொண்டு வந்தாங்க. சோத்திரம். கொண்டு வந்தாங்க. சரி, கவனிங்க. சோத்திரம். ஓசன்னா கர்த்தாவே ரட்சி, கர்த்தாவே ரட்சி. இந்த கீதத்தை பாடும் பொழுது கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்கன்னாக்க அந்த நாளில் 2,00,000க்கும் அதிகமான மக்கள் எருசலேமில் கூடிட்டாங்களாம். ஏன்னா அது பண்டிகை. என்னது? தேவாலய பண்டிகை. சொல்லுங்க. பண்டிகை. பொதுவாக பண்டிகைனா எல்லாரும் கூட்டமாக தானே வருவாங்க. அன்னைக்கு அந்த பண்டிகையில் அத்தனை பேர் இயேசு வருவார்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இயேசுவின் மேலே நம்பிக்கை, இயேசுவின் மேலே நம்பிக்கை. இப்போ அங்கே யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா? ஏரோது ராஜா. பார்த்தீங்களா? இத்தனை பேர் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, தெரிய மாட்டேங்குது. பிலாத்து தேசாதிபதியாக இருக்கிறார். ஏரோது ராஜா. அல்லேலூயா. லிபின் பாருங்க, இதெல்லாம் பதில் சொல்லணுமில்ல. நீங்களா படித்தவங்க, படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம வேதத்தில் அறிவு குறைவுள்ளவங்களாக நம்ம காணப்படுறோம். என்னது? நம்ம சபையில் நல்ல நல்ல பிரசங்கியார்களெல்லாம் என்ன விட்டுருங்க, நான் ஏதோ பிரசங்கம் பண்ணுவேன், சரியா? எத்தனை நல்ல நல்ல பிரசங்கியார்களெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் வேதத்தை படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே வர்றதில்லை. அது தப்பு. யாரெல்லாம் எந்த அளவுக்கு வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ இது உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. காலம் ஓடுகிறதான இந்த ஓட்டத்தில் இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீங்களோ உங்களை இது காப்பாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ காய்ச்சல் ஆச்சு, விடுதலை ஆச்சு, இந்த வாழ்க்கை அல்ல. இயேசு நம்மளை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2 தான். இன்றைக்கி இந்த நாளில் ஆண்டவர் நம்ம திராட்சரசம் குறைவுபட்ட காணா ஒரு கல்யாணத்தில் அங்கே ஒரு வார்த்தை அவங்க அம்மாட்ட சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார். என்னுடைய வேலை இன்னும். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த வேலையை முடிக்க வேண்டியதான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்க இந்த அதிகாரத்தில் நம்ம படித்த ஒன்னொன்னையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் தன்னுடைய வேலையை முடிக்க இந்த கடைசி கட்ட நேரம், இந்த 8 நாளும், அதாவது இந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னாக்க முடிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னாக்க நிற்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். எல்லாமே தேவ திட்டப்படி தான் நடக்குது. எல்லாமே தேவ திட்டப்படி தான் நடக்குது. ஆமென். சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சகரியா 9:9. ஆமென். 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்,
அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது. கழுதை குட்டியாகிய மாதிரின்னா நம்ம நாயை குட்டிங்கிறமல்ல, ஆமேன், கண்ணு குட்டிங்கிறமல்ல, அது மாதிரி கழுதை குட்டி அந்த மரிங்கிறது சின்ன கண்ணு குட்டி. ஹல்லேலூயா. சரியா? அப்போது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கழுதை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான வாகனம். கழுதை தான் விசேஷமான வாகனம். சொல்லுங்க, விசேஷமான வாகனம். அந்த ராஜாக்களை பார்த்தீங்கன்னாக்கா கழுதைகள் தான் ஏற்றுவாங்க, கழுதைகள் தான் ஏற்றுவாங்க. இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் ராஜாவாக அவர் கழுதையின் மேலே ஏறி வருகிறார். அல்லேலூயா. இனி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை குதிரையின் மேலே சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்க அவர் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, குதிரையின் மேலே வருகிறார். உலக மக்களாகி நம்மெல்லாம் ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் நியாயம் தீர்க்க என்ன செய்கிறார்? மெஜஸ்டிக்கா அவர் எல்லாருக்கும் என்ன செய்வார் போறாரு? வெள்ளை குதிரையின் மேலே அவர் வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. இது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் அதிகாரத்தில் யோவான் 12, இதை தயவுசெய்து நான் இப்பொழுது வாசித்த உங்களுடைய எல்லா பகுதிகளையும் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் போய் தியானம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தில், ஆமேன், 12வது வசனத்தில் பண்டிகைக்கு வந்த வருவாரா? இந்த இயேசு பண்டிகைக்கு வருவாராங்கிற கேள்வி எப்பவுமே அவர் ஒரு சர்ப்ரைஸா தான். யார் இருந்தாலும் இயேசுவை பார்க்கணும். என்னது? இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல இந்த ஆராதனையில் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இங்கே இயேசுவை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும். என்னது? ஆமேன். எல்லாரும் நீங்க அங்க பாக்குறீங்க, இப்ப என்ன பாருங்க. அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை கொண்டு வரும். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அங்க அதுக்காகத்தான் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆசையா இயேசு வரமாட்டாரா? பண்டிகையில ஒரு சிறப்பு பிரசங்கியார் வரமாட்டாரா? ஆமேன். வேத பாரகர் பரிசேயர் எல்லாம் இருக்கிறாங்க, எப்பவுமே உள்ள ஆசாரியர் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு விசேஷமா இந்த 33 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்க இந்த 3 வருஷ காலம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு 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 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க திரும்ப திரும்ப கேட்கணும். அவர் வந்தார்னாவே அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. இயேசுனா வசனம், வசனம்னா இயேசு. சொல்லுங்க, இயேசுனா வசனம்னா இயேசு. சொல்லுங்க, இயேசுனா வசனம், வசனம்னா இந்த இயேசு. அவருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க 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 விடுதலையானார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம யாரெல்லாம் பரிசுத்தாவியானவருடைய அந்த உணர்வோடு பார்த்தீங்கன்னாக்க படிக்க 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 விடுதலை ஆக வேண்டும். என்னது? இந்த வசனத்தை படிக்க படிக்க விடுதலை ஆகணும், இந்த வசனத்தை கேட்க கேட்க விடுதலையானோம். இந்த ரெண்டுலையும் யாரெல்லாம் நிலை நிற்கிறாங்களோ இவங்க கடைசி வரைக்கும் கண்டிப்பா ஆவிக்குள்ள வாழ்க்கையில் நிற்பாங்க. பிரசங்க நேரத்தில் தூங்குறது, அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேசுனாங்கன்னே தெரியாம போறது, இதெல்லாம் ஒரு சின்ன சூழ்நிலை வந்தால் அவங்க பார்த்தீங்கன்னாக்க இடறி போயிடுவாங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தைக்காக காத்திருந்து, இந்த வார்த்தைக்காக ஏன் எல்லாரும் வருவதும் போவதுமா இருக்கிறாங்க? இது என்ன விஷயம்? ஒன்று போயிருங்க, இல்லாட்டி உட்காந்துருங்க. அல்லேலூயா. நீங்கள் வருவதும் போவதும் ஏதோ போகிட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, உட்காருங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஜனங்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? காத்திருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க எங்களை ரட்சிக்கணும். ஓசன்னாங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். என்னைக்கு இந்த ஆட்சி தொலையும் சொல்றாங்க இல்லையா? இவங்க கொடுமையான மனுஷன் இந்த உலகத்தில் வரும்போது, இன்னைக்கு நீதிமொழிகள் அப்படிதான், நல்ல வசனம். ஆமேன். நல்லவன் ஆண்டானா அந்த ஜனங்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. கொடுமையானவன் ஆளுகை செய்யும் போது என்னைக்கு இது மாறும்? என்னைக்கு மாறும்? கூப்பிடுவாங்க இந்த ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னாக்க
இந்த 430 வருஷம் முடிகிற நேரத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லையா, விடுதலை இல்லையா? இந்த கூக்குரலுக்கு மோசே என்ன செஞ்சாரு? அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்கேயும் அப்படித்தான். இந்த ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் ஒரு முடிவு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா வருகிற இப்படி சொல்லும்போது ஏற்கனவே உள்ள ஏரோது ராஜாவுக்கு கலக்கம் வருமா வராதா? சொல்லுங்க. ஏற்கனவே அங்க ஒருத்தர் அரியணையில் இருக்கிறார். இப்ப இவரை பார்த்தீங்கன்னாக்க ராஜா, நமக்கு ஒரு புதிய ராஜாவை நம்ம கொண்டு போய் என்ன செய்யறோம்? சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறோம். இந்த ராஜா தான் உண்மையான ராஜான்னு சொல்லி ஒரு 2 லட்சம் பேர் கூடுனா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் பேர் நமக்கு இந்த சபையில் இவ்வளவு பேர் இருக்கிறோம். இதே சபை பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் நிறைஞ்சு வெளியில் வந்தால் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? ஒருத்தருக்கு தான் சந்தோஷம். என்னது சொல்லுங்க. இந்த சபையில் இங்கே எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, இங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆமீன். வெளியிலையும் பந்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஜனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சந்தோஷம் வர்றதில்லை. வெளியில் உள்ள மக்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாகும். வெளியில் உள்ள மக்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாகும். உடனே பாஸ்டருக்கு என்ன வரக்கூடாது? இத்தனை பேருக்கு நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. இந்த எண்ணம் இயேசு ராஜாவுக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு இந்த பல லட்சம் மக்களும் பார்த்தீங்கன்னாக்க எங்களை ரட்சியம் 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 சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஓசன்னான்னு சொல்லிட்டு அவங்கள அறியாம இதெல்லாம் நடக்குது. இந்த குருத்தோலைகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ராஜாதி ராஜா சொல்லி இவரை பார்த்தீங்கன்னாக்க கொண்டு போய் அரியணையில் உட்கார வைப்பதற்கான எல்லா காரியமும் இது தானாகவே நடக்குது. யாரும் சொல்லாமையே நடக்குது. அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே குழப்பம். நம்மளை பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி எறிய போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்சலோம் எந்திரிச்சான் பார்த்தீங்களா? என்னது? சாலமோன் ராஜா முடியாத அவ்வளோதான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் ஆமேன் அவங்க இப்போ யார் அரியணையில் போக உட்கார்ந்தது சொல்லுங்க? அப்சலோம் தான் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிட்டான்ல. இன்னொரு தெரியாது அதோனியா. அவன் கொஞ்சம் குரூப் பீஸத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சா போய் ராஜாவாயிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆமென், நீங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா, எனக்கு பின்னால் அந்த அரியணையில் யார் உட்காரணும்? சாலமோன். தாவீதுட்ட ஆமென், உங்களுக்கு பின்னால அரியணையில் உட்காரணும் நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. யார் உட்காரணும்? சாலமோன். ஆனா இப்ப யார் வரப்போறா? எல்லாமே நடக்குது. இது உங்களுக்கு தெரியாதா? பத்சேபாலே இப்படி அமைதியா இருக்கிறியே, ஓடு, நீ போய் ராஜாவுக்கு முன்னால போய் நில்லு, நானும் பின்னால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தீங்கன்னாக்க பத்சேபால் போய் ராஜாவுக்கு முன்னால அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு உங்களுக்கு பின்னால இந்த அரியணை யாருக்கு வரணும்? சாலமோனுக்கு வரணும்னு சொன்னீங்களே, இப்போ உங்க மகன் பாருங்க அதோனியா, அவன் ராஜாவாயிட்டான், அங்கே ஒரு சத்தம் எழுப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த நாத்தான் தீர்க்கதரிசி போறாரு. சொன்னோன்னே அப்படி இல்லை, என் கண்ணு பார்க்க என் அரியணையில் சாலமோன் தான் வரணும்னு சொல்லி ஆமீன். ஒரு சத்தம் கேட்குது பாருங்க. என்னது? ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுமா? ஆமீன், சாலமோன் ராஜாவானான். சாலமோன் ஏற்கனவே அங்க அதோனியா ராஜாவானான்கிற குடிச்சு கும்பாலம் போட்டு அங்க சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை காட்டிலும் இந்த சத்தம் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமான ஒரு சத்தம். கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு கலக்கம். என்னடா நம்ம ராஜான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் என்னை ராஜாவாக்குனாங்க, இதை விட ஒரு சத்தம் பார்த்தீங்கன்னாக்க அங்கே கேட்குதேன்னு அங்கே போய் சொல்கிறான். தாவீது ராஜாவுடைய கண்கள் காண அவரே யார் அவர் நியமித்திருக்காரு? சாலமோனை அவருடைய பிரதான தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் ஆமேன் இவங்க எல்லாரும் சேர்ந்தவரை அரியணையிலே அமர வைத்தாங்கன்னு சொல்லி கேட்டு ஜனங்கள் எல்லாரும் போட்டு அந்த சத்தம் பார்த்தீங்கன்னாக்க இவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்க கலக்கத்தை உண்டாக்கி. கவனிங்க, குறுக்கு வழியில் போகிறவங்க யாருமே என்னது ஜெயிச்சது கிடையாது. அவன் பயந்து போய் பார்த்தீங்கன்னாக்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டான்.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், என்னது ஆர்ப்பரிப்பின் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உட்கார வச்சது தான். இப்போ இந்த 2 லட்சம் பேருடைய சத்தமும் யாருக்கு கேட்டது? ஏரோது ராஜாவுக்கு. நம்மளை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பவனியில் எல்லாரும் ஒரு அழைத்து கொண்டு வந்து எங்கே உட்கார வைக்க போகிறாங்க? அரண்மனையில் உட்கார வைக்க போகிறாங்க. நம்ம அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சுது. ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இத்தனையும் நடக்குது. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்கள் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். என்னது? இந்த இயேசுவுக்கு பின்னால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் நல்ல கவனிங்க, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பட்டணத்தை ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டிய வேலை யாருடையது? சொல்லுங்க, யாருடையது? என்னுடைய வேலை. அல்லேலூயா. இதை செய்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்களேங்கிற ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக எல்லாரும் வந்து என்னது, கிறிஸ்தவ மக்களின் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சாப் மாநிலத்தில் அதிகமாகிட்டாங்க. எந்த மாநிலத்தில்? பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களின் தொகை, நாகாலாந்து ஏற்கனவே கிறிஸ்தவ மாநிலம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்படி எங்கே பார்த்தாலும் ஆந்திராவில் புரட்சி. ஆமேன். இப்படி வரும்போது மதம் மாற்ற தடை சட்டம் வரத்தானே செய்யும். அப்போ இந்த மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரும்போது நீங்களும் நானும் எதற்குள்ள பலப்படணும்? கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ராஜாவாக வராதபடிக்கு, இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர் வந்து பொறுப்படுத்திக் கொள்ள வரல. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பதற்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எம்எல்ஏ, நம்ம சர்ச்சில் எம்எல்ஏ, எம்பி, ஆமேன், முதலமைச்சர், ஆமேன், இவங்க வரட்டும். அவங்க இந்த உலகத்துக்குரியவங்களா அவங்க செய்வாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உலக சிம்மாசனத்தில் போய் உட்கார்வதற்கு அவர் விரும்பவே இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். ஆமேன். பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்களில் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இவைகளை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயா, ஆமேன், ஆமேன், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில். சாதி என்ற வெறி சாகாவிட்டால், பணப்பெருமை என்ற, ஆமேன், அது சாகாவிட்டால், அல்லேலூயா, பலனை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமா காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம்
வானத்திலிருந்து உண்டாயிற்று. அது எப்படி அந்த சத்தம் கேட்கும்போது எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல? அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது நடக்கணுமா நடக்கக்கூடாதா? அல்லேலூயா. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இந்த அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வீட்டில் படிக்கணும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆமேன் 1லிருந்து வாசிக்கிறோம். ஆமேன். எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து பெத்பகேயுக்கு வந்தபோது உங்களுக்கு எதிரே இருக்கிற போனவுடனே உடனே அவைகளை சரி. இந்த பகுதியிலிருந்து நாம் இந்த வேதத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். கவனிங்க. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்த வரல. ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. ஆமேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது, பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடியதான ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் அந்த ராஜ்யம் ஏற்படுத்தப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் அந்த ராஜ்யம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆமேன். நம்முடைய வேலை. ஆமேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமம். நல்லா கவனிங்க. உங்கள் கண்ணுக்கு நீங்கள் குடியிருக்கிற எதிரே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பாருங்க. எப்படி யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்க? பாவத்தினால, அக்கிரமத்தினால, நோயினால, பேயினால. அல்லேலூயா. சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இந்த பூமியில நீ கட்டுகிறது எதுவோ, நீ பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ. ஆமேன். அப்போ இந்த கிருபையின் அபிஷேகத்தை நமக்குள்ள ஆண்டவர் வைப்பாரானால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க போய் அதை அவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அதிகாரம் யார் கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட அந்த அதிகாரத்தை வாங்கணும். இந்த ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற மக்களை கொண்டு வரக்கூடியதான அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்குள்ளே கொடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, இந்த 2 பேர் பேதுரு யோவானா தான் இருக்கணுங்கிறாங்க. என்னது? இந்த குட்டியை அவிழ்த்துட்டு வர போனவங்க யாரா இருக்கணும்? பேதுரு, யோவான். அல்லேலூயா. அன்பான இந்த 3 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தான் போயிருக்கணும். ஏன்னா பேதுரு தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப சின்சியாரிட்டியா இருப்பார். அல்லேலூயா. தைரியமா செயல்பட்டார். அதனால இந்த 2 பேரும் போயிட்டாங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு வேணும்? கட்டப்பட்டவங்க. என்னது? கட்டப்பட்டவர்கள் எல்லாம் யாருக்கு தேவை? அப்ப அந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது யாருடைய கடமை? இந்த ஜனங்களை கொண்டு வர வேண்டியது யாருடைய கடமை? கர்த்தர் வந்து அவருக்கு அன்பான சீசர்களாக நம்மளை வச்சிருக்கிறார். கட்டுண்ட ஜனங்களெல்லாம் நம்ம கண்ணில் காட்டுறார். உங்களை இங்கிருந்து காஷ்மீருக்கு போக சொன்னாரா? சொல்லுங்க. உங்களை இங்கிருந்து உங்கள் ஊர் திருமுருகன் பூண்டிக்கு போக சொன்னாரா? வீட்டுக்கு பக்கத்துலேயே. என்னது? அப்படி கண்களை ஏறிட்டு பாருங்கள். நமக்கு அந்த கண்ணு வரமாட்டேங்குது. நமக்கு இந்த கண்ணு வரமாட்டேங்குது. அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை முதல்ல பாருங்க. யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இன்னுமே வீட்டு ஜெபத்துக்கு வராதவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அம்மாட்ட அன்பா பேசாதவங்க பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்பாட்ட அன்பா பேசாதவங்க பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. மகதில நான் மரியாளுக்கு பிடிச்ச இந்த 7 பிசாசை போல வீட்டுக்கு இருக்கிற அப்பாட்டையும் அம்மாட்டையும் நல்லா பேசாதவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? என்னது? பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டு ஜெபத்தில் வந்து உட்காதாம இருக்க பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். பைபிளை எடுத்து வாசிக்க பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். பைபிளை படிக்க விடாத பிசாசு அங்கே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இதையெல்லாம் முதல்ல அவுக்கணும். இதையெல்லாம் எப்படி எப்படி சொல்லுங்க? நீங்க இயேசுவுக்கு அன்பா இருந்தாவே போதும். நீங்க இயேசுவுக்கு ஆமென். ஒருவன் ஆண்டவருக்கு அன்பா இருந்தானா அவருடைய கற்பனைகளை கை கொள்றானோ. எப்படி?
ஒருவன் ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறான்னா அவன் கண்டிப்பாக பைபிள் எடுத்து வாசிப்பான். அவன் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவான். 40 நாள் ஜெபம் நடக்குதே, ஒரு நாளாவது ஒரு குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜெபிக்கக்கூடாதா? ஏன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் மேலே அன்பு. நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்கள். உலகத்துக்காக நம்ம ஓடும்போது எத்தனை காரியங்களை நம்ம செயல்படுறோம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை லீவு போடுறோம், எத்தனை லீவு போடுறோம். இன்றைக்கி வர்ற வியாதிகளை நினச்சி பாருங்கள். படுத்தா அதுக்காக போய் அந்த டாக்டர்கிட்ட போய் ஆமேன் ஜான்மார்க் கையை சொன்னது போல் நான் போய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்தாச்சு. என்னென்ன நடக்குது. ஆமாம், அவர் பேர் சொல்லும்போது தூங்கிட்டார் பார்த்தீங்களா? லேலூயா. இந்த மாதிரி அப்படி யாராவது தூக்குனா பக்கத்தில் அப்படி கொஞ்சம் எந்திரிங்களேன், ஆமேன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் தூங்கலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். எஸ்தர் நல்லா தூங்குது. அவளுக்கு ஆமேன் சோத்திரம். என்ன எஸ்தர் தூக்கம் பாருங்கள். எஸ்தர் லேலூயா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்குறாங்க பாருங்கள். இந்த சர்ச்சில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதே தெரியாதபடிக்கு தூங்குறாங்க, அப்படியே பார்த்துட்டே தூங்குறாங்க. லேலூயா. இப்படியெல்லாம் இருக்குது. ஆமேன். உண்மையாகவே அன்பாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுக்குறார். அது அப்படியே காதுக்குள்ளே சொல்லுவார், நீ போய் அந்த கட்டை அவிழ்த்துட்டு வாம்பார். என்னது, நீ போ, தைரியமாக பேசு, நான் உங்ககிட்ட இருக்கிற, நீ போ அப்படிம்பார். லேலூயா. எப்படி ஆண்டவர் அப்படி உள்ளத்தில் பேச ஆரம்பிப்பார். என்னது, இன்னமும் மகிமைப்படுத்துவேன். லேலூயா. எப்படி இந்த மகிமை? நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே ஐயோ வழி இல்லையே, வாழ வழி இல்லையே, பிரச்சனையாக இருக்குதே, குடும்பம் எப்படி போகுதே, இப்படிப்பட்ட சத்தமெல்லாம் காதில் கேட்கும்போது ஆண்டவர் தனக்கு அன்பான பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை எதுக்குள்ள பாரு, கொஞ்சமாவது பாரு அப்படிங்கிறார். ஆனால் நம்ம பார்க்காமையே வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே போய் விழுகிறோம். அல்லேலூயா. எதிர கொஞ்சம் பாரு, இப்படி நம்ம பார்க்குறோம், எதிர அப்படி பார்க்குறோம். ஒரே ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் என்னைக்கு இந்த சபைக்குள்ளே வருவாங்க, இவங்களை நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே முன் வரிசையில் வந்து இவங்க கைதட்டி பாடும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் தான், ஆண்களில் ஒரே ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ இவ்வளவு நாள் நம்ம வர்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வரும்போது ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு முன்னால் வந்து இந்த இடத்துல பாய் போடுகிற மக்களாக, சேர் போடுற மக்களாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படி பார்க்குறாரு. எதிரே உனக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வேலையை இறுதியாக செய்ய முடிக்கும் போது ஆமேன் தனக்கு நல்ல ஐடியா கொடுக்குறார். நினச்சி பாருங்க. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு போக சொன்னாரா? பக்கத்தில் இருக்கிற இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஒருவன் என்ன ஊழியம் செய்வானால் என்னது, நீங்கள் இதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்தது. நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ஆத்மா சர்ச்சுக்கு வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் யாருங்கிறத அவங்க உணரும்படி செய்வார். அல்லேலூயா. தயவுசெய்து உட்காருங்க, வாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் வந்து நான் தான் நல்லா சத்தம் போட்டு பேசணும் இல்லையா? ஆமேன். குட் ஃப்ரைடேக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அல்லேலூயா. வந்து உட்காருங்க, வாங்க. ஆமேன். சோத்திரம். உங்களுக்கெல்லாம் ஃபேன் வேணுமா? வேண்டாம், உட்காருங்க. அல்லேலூயா. நானே கத்துறேனே, அப்புறம் என்ன உட்காருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆமேன். சத்தம் போடுறது கஷ்டப்படுகிற பிரசங்க யாருக்கெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, நானே கத்துறனே. ஆமேன். அந்த பக்கம் இங்கே எஸ்தர் அது கேட்குதா? ரைட்டு, ஓகே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி. எனவே இந்த நாள்ல கவனிக்கணும். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாக்கள் ஆண்டு சொன்னா நீ இது ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது உடனே அவைகளை அனுப்பி விடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லித்தான் நடக்குது. இத்தனையும் கர்த்தர் சொல்லிதான் இப்போ நடக்குது. அப்போது நல்ல கவனிங்க. சங்கீதம் 32:8 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதியெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை கட்டு. இப்போ ஆண்டவர் சொல்லாத ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிறார்.
அவர்கிட்ட போய் நீங்களாம் வாலண்டரியா வந்து பார்த்தீங்கன்னாக்க மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யாதுன்னு சொல்றாருன்னு சொன்னா அடி விழுகுமா விழுகாதா? நீங்க அடி வாங்கிட்டு கர்த்தருக்காக அடி வாங்குறேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்போ எதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவரோடு இணைஞ்சிருக்கிறவங்க, பைபிளை படிக்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க, இவங்களுக்கு ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர இங்க பாருங்க, எதிர போ அப்படிங்கிறார். என்னது காட்டுறாரு. அவரே சொல்றாரு இதுதான் மகிமை. வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் ஜெபம் பண்றாரு, இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த மகிமை மாத்திரமல்ல, இன்னமும் மகிமையை நீ. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க, வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஆமென். இதுதான் மகிமை. வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. இது மட்டும் இல்லை, இன்னமும் மகிமைப்படுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று அங்க வாசித்த இல்லையா? சகரியாவில் வாசித்த ஆமீன் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா, ஆமீன். உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு. அல்லேலூயா. இப்படித்தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப நம்ம ஆண்டவர் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தையினால் உருவான சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இருங்க, தங்களுக்கு கட்டளையிட்டபடியே. உங்களுக்கு எனக்கு இந்த கட்டளை வேணுமா வேண்டாம்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ கட்டளை பிறக்கணும்னா இந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கணுமா இல்லையா? இந்த வெளிச்சம் இல்லைன்னா ஆண்டவர் எப்படி கட்டளை கொடுப்பார்? ஆனானப்பட்ட சகரியாவுக்கே போய் அங்க வந்து தூபபீடத்தில் இருக்கும்போது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த சத்தத்தை அவரால் உணர முடியாதபடிக்கு வாயி மூடப்பட்டது. பாருங்க, நீ இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணி இவ்வளவு நாள் ஆசாரிய ஊழியம் செஞ்சு இந்த சமூகத்தில் என்ன தவிர வேற யாரும் வரமாட்டாங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வராம போச்சே. அதனால குழந்தை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் உன்னுடைய வாய் என்ன செய்யாது? பேசாது. எப்பா என்னப்பா இவனுக்கு என்ன பேர்? இவன் பேர் யோவான் எழுதுனா வாய் திறந்தது. இவன் பேர் அவருக்கே அப்படின்னா, அந்த வெளிச்சத்திலேயே இருந்து சகரியாவுக்கே அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் சொல்கிறாங்களா, நான் ஆண்டவர்கிட்ட போனேன், டீ குடிச்சிட்டு வந்தேன், சாப்பிட்டு வந்தேன், ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தான்னு சொல்கிறது ஈஸி. அந்த அளவுக்கு கண்ணு குருடாகி போச்சு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு. அப்படின்னா பரவாயில்ல, டீ குடிச்சிங்கன்னா குடிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுகர் போட்டாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் காபி போட்டாங்களா, அல்லது வந்து கண்ணந்தேவன் டீ போட்டாங்களா, அது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட அப்படி இடைபடுவார் என்றால் கண்டிப்பாக எதிரே இருக்கிற கிராமத்தை காட்டுவார், உங்கள் வீட்டை காட்டுவார், உங்கள் வீட்டுக்குள்ளே காட்டுவார். இத்தனை வருஷ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அன்னுடைய சத்தத்தை கேட்டு செயல்படலைன்னா எவ்வளோ வேதனை. மறுபடியும் நம்ம சிலுவையில் அறைகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அவர் கட்டளையிட்டபடி செய்தார்கள். சீஷர்கள் போய் ஆமேன் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு? அவங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தை அப்படி போடணுமா? அந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கரைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, உங்களை நான் வந்து ராஜாவா, என் தலைவனாக ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு வந்து அடையாளமா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தமா. அல்லேலூயா. என்னது? சட்டையை கலட்டி துணிகளை கலட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டு ஆமேன் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் மாய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் கர்த்தர் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இப்படிப்பட்ட விண்ணை முட்டும் சத்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னாக்க கூப்பிடுறாங்களே, இவர் யார்?
அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு. சொல்லுங்க, இயேசு. அவர் நாமம் இயேசு. சொல்லுங்க, அவர் நாமம். என்னை ரட்சித்தவர், என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என் குடும்பத்தை நடத்துகிறவர், என் பிள்ளைகளை வழி நடத்துகிறவர். சொல்லுங்க, என்னை விடுதலை ஆக்கினவர், கடைசி வரைக்கும் காக்கிறவர், என் ஆலோசனை கற்றர், என் வழிகள் நடத்துபவர், என்னுடைய உயிர், என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான, என் உயிரான, என் உயிரான இயேசு. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே. என்னை வாழ வைக்கிற தெய்வம் இயேசுன்னு எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்லியிருப்போம்? எத்தனை பேர் ஆண்டவர் செஞ்ச நன்மையை 10 பேருக்கு முன்னால இயேசு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல முடியலையே. இந்த வார்த்தையை சொல்லாத பட்சத்தில் உங்க வீட்டுக்குள்ள விடுதலை இல்லை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாத, இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 40 வருஷம் நீங்க விசுவாசியா இருந்தாலும் விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க தான் நேசிக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க, இவர் தான் இயேசு. அல்லேலூயா. கலிலேயாவில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. அல்லேலூயா. இப்பதான் இங்க வேலை ஆரம்பம், அவருடைய வேலை. ஆமென். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் 2 காரியத்தை பார்த்தீங்கன்னா நடக்குது. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோஷம் போட்டு, இந்த நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அதாவது இப்போ சரித்திரம் சொல்லுது, இவங்க இப்படி ஓசனா என்று சொல்லி வந்துட்டு இருக்கும்போது இடது கை பக்கம் ஆலயம் போகுது, வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஏரோது ராஜாவினுடைய அரண்மனையா. இந்த ஜனங்கள் எல்லாம் இவங்களுடைய ஆரவாரமெல்லாம் என்னன்னா, இந்த சந்தோஷத்தோட இவரை கூட்டிட்டு போய் எங்க உட்கார வைக்கணும்? எங்க? சிங்காசனம். சொல்லுங்க. எலெக்ஷன் வருதா? வருதா? சொல்லுங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னாக்க நம்ம அமைச்சர், முன்னாள் அமைச்சர் நிற்கிறாரா? இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னாக்க கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரு தாகம் எப்படி இருக்கும்? எம்எல்ஏ வரணும்னு இருக்குமா? அப்போ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சேன்னா, இவரை ஜெயிச்சேன்னா அமைச்சர் ஆக போகிற இருக்கணுமா இல்லையா? கனவு இருக்குமா இருக்காதா? இந்த ஆசையில இவங்க எல்லாரும் இவரை போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறோம். இங்க எலெக்ஷன் நடந்துருச்சு, இங்க எலெக்ஷன் நடந்துருச்சு. எலெக்ஷன்ல 2 லட்சம் பேரை பார்த்தீங்கன்னாக்க ராஜாதி ராஜான்ட்டாங்க, சோத்தரிக்கப்பட்டவர்ன்ட்டாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சோத்தரிக்கப்பட்டவர். எங்க ஐரின் நல்லா சொல்லு, சோத்தரிக்கப்பட்டவர். ஐரின் மட்டும் தான் சொல்ல சொன்ன, சோத்தரிக்கப்பட்ட. சௌமியா சொல்லு, இன்னும் சோத்தரிக்கப்பட்ட நல்லா சொல்லு. சௌத்தரி சொல்லு. பரீட்சை எழுதிருக்கிறீ இல்லையா? இப்போ நல்லா பாஸ் பண்ணிட்டேன்னா மார்க் இருந்து இப்படியா சொல்லுவேன். என்ன துணியை காணா அங்கேயே பண்ண ஆட்டம் போடுவியா இல்லையா? இது மாதிரி தான் அங்கே சோத்தரிக்கப்பட்டவர். என்னது? இந்த பசங்களை விட பிள்ளைங்க தாங்க ஆடுதுங்க, பயங்கரமாக ஆடுதுங்க. ஐயோ, பயங்கரமாக ஆடுது. பசங்களை மோசங்கிறாங்க, ஆனால் அவங்கள விட ஆட்டம் என்னது? நீங்கள் தான் ஆட்டம், பயங்கரமான ஆட்டம். அல்லேலூயா. இந்த சச்சின் பார்க்குற என்ன சொல்ல மாட்டேங்கிற, நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. அல்லேலூயா. சோத்தரிக்கப்பட்டவர். சொல்லுங்க, சோத்தரிக்கப்பட்டவர், சோத்தரிக்கப்பட்டவர். என் ரட்சகர் சோத்தரிக்கப்பட்டவர், மேன்மையானவர். இப்படி பார்த்தீங்கன்னாக்க எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குதிப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அடுத்து மினிஸ்டர் ஆக போகிறீங்கய்யான்னு சொல்லிட்டா சொல்லமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இவர் தான் ராஜாவே ஆக போகிறாரு. ஆனால் அந்த அரண்மனைக்கு அவர் போகலை. அரண்மனைக்கு அப்போவே ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னா அப்போவே புசுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சே
இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து உட்காராம இந்த சர்ச்சுக்கு போகிறாருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவர் நேரம் ஆலயத்துக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஆசாரியனுக்கு முன்னால் நின்றுட்டார். போய் என்ன பண்ணார் தெரியுமா? இங்கே பாருங்க, ஸ்தோத்திரம், ஆமேன். தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்கடை இருந்தது, ஆடு விற்கிறவங்க இருந்தாங்க, புறா விற்கிறவங்க இருந்தாங்க, காசு, ஆமேன், அங்கே எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருந்தது இல்லையா, ஆமேன், எல்லாம் பண்ட மாற்று எல்லாமே இருந்தது. இவங்களோட அக்கிரமம் பெரிய அக்கிரமம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் எல்லாத்தையும் அடித்து துரத்தி முதல்ல இதெல்லாம் தூக்கிட்டு ஓடு. என்னது? தூக்கிட்டு ஓடு. ஏன் அப்படின்னா பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் ஒரு ஆடை வளர்த்துருப்பான், அது பழுதற்றதை அங்குள்ள ஆசாரியனே சொல்லியிருப்பான். அந்த ஆடு அழகான ஆடாக இருந்தாலும் அந்த ஆட்டை என்ன செய்யக்கூடாது, இவன் இங்கே வந்து பலி எடுக்க கொடுக்கக்கூடாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை வச்சுருப்பான், இந்த ஆட்டை தான் வாங்கணும். அவனுக்கு ஒரு கமிஷன் இருக்குது, அதில் ஒரு கமிஷன் இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கமிஷன் மண்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் திற்கும் மனப்பான்மையோடு இருந்தவங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாட்டை உண்டாக்கி என்ன செஞ்சார், முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு துரத்தினார். அத்தனை பேர் இருந்தாங்களே, இவரை பிடிச்ச ஒரு அடி அடிக்க முடியாதா? ஏன் முடியல? இவருக்குள்ள இருந்ததான அந்த அபிஷேகத்தை வந்து யாராலும் எதிர்க்க முடியல. நமக்குள்ள ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அபிஷேகத்தோடு செயல்படுகிற எந்த மனுஷனையும் யாரும் எதிர்க்கவே முடியாது. கரந்தட்டி கத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றீங்க, அபிஷேகம் பெற்றீங்களா? அபிஷேகத்தோடு ஒரு பாட்டு பாடினீங்களா? அபிஷேகத்தோடு வாசிக்கிறீங்களா? நேற்றுக்கு ஒரு பாப்பா படித்த வந்துச்சு, அழகா ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் தான் வச்சிருக்கிறேன், வாசி வாசி. அதுக்கு அழகாக நான் சொல்லி கொடுத்தேன். நானும் இதே மாதிரி தான் உன்ன மாதிரி வாலிபனாக இருக்கும்போது பைபிள் இங்கிலீஷ் பைபிள் கொண்டு போவேன், வாசிக்க சொல்லுவாங்க, அழகாக வாசிப்பேன். அல்லேலூயா. என்னது? வாசிப்பேன் அழகாக, அதுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் வாசித்ததுக்கு அது ஒரு சந்தோஷம். இங்கிலீஷ் பைபிள் கொண்டு வந்தாலும் சரி, ஹிந்தி பைபிள் கொண்டு வந்தாலும், கன்னட பைபிள் வச்சுருக்கிறீங்களா, கொண்டு வந்தீங்களா, உன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வாசிக்க சொல்லிடுவேன். அல்லேலூயா. எனக்கு எல்லா பாஷையும் எனக்கு ரொம்ப நம்ம தென்னிந்திய மொழிகள் எல்லாமே நல்லா பிடிக்கும், சரியா? ஆனால் வாசிக்கணும் சத்தம் போட்டு வீட்டுக்குள்ளே வாசிங்க, அப்போ தான் அவர் வருவார். என்னது? கொஞ்சம் அறத்தூக்கமாக தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க, கொஞ்சம் பைபிளை வாசித்து பாருங்க, ஆண்டவர் வந்து பிடிச்சிருவார், தொட்டு கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். வந்து பார்த்தீங்கன்னாக்க காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிற்கு ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு, அந்த வசனத்தை வாசிங்க, என்னுடைய வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ கள்ளர் குகையாக இருக்கிறதுனால தான் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர மாட்டேங்கிறீங்க. இது கள்ள பையன் வீடாக இருந்தால் நீங்கள் நல்ல ஆண்டவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டான நேரத்துக்கு வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து உட்காருங்க. நீங்கள் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் என்னோட பேசுங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேங்கிற வார்த்தை எப்படி வெளிப்பட்டுச்சோ அதே போல நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு பாருங்களேன், ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிரே போங்க, அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, இப்படி ஒரு கட்டளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த கட்டை அவிழ்க்கிற வேலையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டை அவிழ்க்கிற வேலை யாரு? நம்ம கையில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மனசில் நினைக்கிறது தப்பானது. பரலோக ராஜ்யம் அவரோடு இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு லேசானது, அவரோடு இணையாத பிள்ளைகளுக்கு அது கடினமானது. சிஸ்டர், கார்த்தி கட்டப்பட்டிருக்கிறார். இந்த கட்டை அவிழ்க்கணும்னா நீங்கள் அவரோடு கூட என்ன செஞ்சுருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார்? அந்த கட்டுகளோடு கூட்டிகிட்டு வருவார், இந்த இடத்துல வருவார். இந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கட்டவிழ்க்கப்பட்ட இந்த கண்ணுக்குட்டி மேலே யார் அமரணும்? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கழுதியை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு கழுது மேலே உட்காந்துட்டு வரலாமா? இல்லை. அல்லேலூயா, ஆமேன். நம்ம எல்லாருமே நம்ம 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 வந்து பார்த்தீங்கன்னாக்க கழுதை, நம்ம எல்லாரும் கழுதை. இயேசு ராஜா அமர்ந்து செல்லக்கூடியதான கழுதை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மேலே அமர்ந்திருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்க
ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்குள்ள வார்த்தைகளை கொடுப்பார். வார்த்தைகளை கொடுப்பார் அப்படின்னா அவருடைய கண்ட்ரோலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். ஆண்டவரே, நான் உம்மை சுமந்து செல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உம்முடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிறேன். உடைய வார்த்தையை சுமந்து செல்லு. சொல்லுங்க, உடைய வார்த்தையை. எல்லாரும் சொல்லுங்க, உடைய வார்த்தையை. அந்த வார்த்தையை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கன்னா இருதயத்தில் வச்சிருக்கிறீங்க. என்னது? இருதயத்தில் வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சூனேமியா பையன் செத்து கிடக்கிறான். இந்த அந்த பத்தி எனக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, திரும்பி பார்க்காத, யார்ட்டையும் இந்த குச்சியை கொண்டு போய் அவன் மேல வை. அந்த வார்த்தையை சுமந்து போறான். அப்படிதானே? அப்படித்தானே? ஹல்லேலூயா. என்னது? அந்த வார்த்தையை சுமந்து செல்கிறான். இந்த குச்சியை எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கணும். அதெல்லாம் முடியாது. ஹல்லேலூயா. என்னது? வார்த்தை என்ன சொல்லுது? யார்கிட்டையும் பேசாத, நிக்காத, நேரா போய் அந்த குழந்தை மேல வை. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பார். இந்த வார்த்தையை சுமந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்ய, பரீட்சைக்கு போறவங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, படிச்ச அந்த படிப்பெல்லாம் ஞாபகமாக இருதயத்தில் அதெல்லாம் சுமந்து என்ன செய்யறீங்க, பரீட்சை காலில் போய் உட்கார்றீங்க. அப்புறம் இந்த கேட்ட கேள்வி வந்தோடனே அழகாக எழுதுறீங்க. எழுதிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புதல் பார்க்கும்போது, அப்பாடா, இந்த வருஷம் முழுவதும் நான் படித்ததை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுட்டேன், அழகாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், பேப்பரை கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா பரீட்சை எழுதினவங்களுக்கு இன்னைக்கு நல்லா எழுதியிருக்கிறேன், எத்தனை மார்க் வரும்? ஆமாம், இத்தனை மார்க் வரும். என்னது? அந்த இருதயத்தில் சுமந்து செல்வது. இந்த இருதயத்தில் சுமந்து செல்வது. அல்லேலூயா. இந்த கட்டளையே விளக்கு, வேதமே வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவபலி. நம்ம வாழ்வதற்கு வழி இயேசுவே. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். இயேசுவே ஒளி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார், சமாதானம் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை சுமந்து, இந்த இயேசுவினுடைய கட்டளைகளை சுமந்து நம்ம தோமையர் வந்தாரா இல்லையா? பேதுரு போனாரா இல்லையா? பிலிப்பு போனாரா இல்லையா? அல்லேலூயா. பிலிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இங்கே வரும், தெற்கு முகமாக போ அப்படிங்கிறாரு. இவர் போறாரு. என்னது? போறாரு. நீ அப்படியே போ, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ரதத்தில் சேர்ந்துக்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையின்படி ரதம் வருது, சேரியட் வருது. அவர் வந்து லிஃப்ட் கேட்கிறார், நானும் வரட்டுமா? சரி, ஏறிக்க. அல்லேலூயா. போக சொன்னது யாரு? ஆவியானவர். வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரியை செய்து போ அப்படிங்கிறாரு. லிஃப்ட் கேளு, கேளு, உட்காரு, உட்காரு. அல்லேலூயா. இப்போ பேச ஆரம்பிக்கிறார். என்னது? பேச ஆரம்பிக்கிறார். அவர் வந்து போய் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியை நான் படிக்கிறேன். அதாவது உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒருத்தன் சொல்லி கொடுக்கலைன்னா நான் எப்படி சொல்ல போறேன்? இவர் அழகாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்து என்ன சொல்றாரு, அழகாக சொல்றாரு. கரெக்டாக அவங்க கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆறு வருது. சரி, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா? ஓகே, நான் ரெடி. 2 பேர் இறங்குனாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணிக்கெல்லாம் முக்குனாங்க, ஆளக்கானா. ஆளை ஞானஸ்நானம் கொடுத்த ஆளக்கானா. ஐயோ, ஆவியானவர். என்னது? நம்ம ஆட்கள் அந்த ஐயோ பேய். என்னது? உள்ள இருக்கிற தண்ணியை வந்து சத்தம் போட்டு எழுப்பி என்னது என்னமோ நடந்துருச்சு. ஆனால் அங்கே வந்து போதனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக இருந்ததுனால இது பேய் இல்லை, ஆவியானவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் உணர்ந்தார். ஆவியானவருக்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்கிறது. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே வருகிறதான இங்கே ஒருத்தர் கூட ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனக்கு எம்எல்ஏ போஸ்டிங் அல்லது இந்த தேசத்தை ஆளுகிறதான போஸ்டிங்கில் போய் உட்காராம அவருக்கு தேவை தேவ ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா ஆண்டவர் என்ன செய்வார்? கெடுப்பார். நீங்களே உங்களை கெடுத்துக்கூடாது. நீங்களே உங்களை கெடுத்துக்கூடாது. உங்கள் இருதயத்தை கள்ள குகையாக மாற்றாதீங்க. கள்ள உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. இங்கே எதுக்கு நாங்கள் எங்களை எதுக்கு வச்சிருக்கிறாரு சொல்லுங்க?
உங்களை உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். உங்களை சொல்லுங்க, உங்களை டியூன் பண்றதுக்காகத்தான் ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை டியூன் பண்ணி, எப்படி உங்களை டியூன் பண்ணி, ஏகாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்தருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறான். எப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் ராஜாவுக்கு மனைவி ஆகணும், ராஜாவுக்கு மனைவி ஆகணும்னு சொல்லி அழகான சாப்பாடு, அருமையான என்னென்னமோ செய்கிறாங்க. எல்லாத்தையுமே செஞ்சாலும் இந்த ஏகாய் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ராஜாவுக்கு பிடிச்சதை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான். அப்போது எஸ்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீச் பண்ணுறா, எஸ்தர் இதை மட்டும் யூஸ் பண்ணு, இதை மட்டும் யூஸ் பண்ணு, இந்த லிப்ஸ்டிக் மட்டும் போடு, இதை மட்டும் நீ இதை மட்டும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடு, கரெக்டாக சொல்லி கொடுக்குறான். இந்த ஏகாய் சொன்னது அப்படியே கேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ராஜாட்ட போய் நிற்கும் போது ராஜாவுக்கு எஸ்தரை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. உங்களை டியூன் பண்ணுகிற ஏகாய் இந்த பாஸ்டர் தான். அல்லேலூயா. நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க, எங்கே கேட்குறீங்க, என்னென்னமோ நடக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வரமாட்டேங்கிறீங்க, வேதத்தை படிக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு இருக்கிற அந்த கட்டுக்களை உடைக்க உங்களால் முடியல. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மையாக சோத்திரம் பண்ணாவே போதும். அந்த கட்டு என்ன செஞ்சிடும்? கீழ்ப்படியாத பையன் கீழ்ப்படிவான், கீழ்ப்படியாத மகன் மருமகன். அல்லேலூயா. இப்போ நம்ம குடும்பத்தின் எல்லைகள் எல்லாம் பெருசாயிடுச்சு இல்லை, அதனால சொல்கிறேன் இல்லை. ஆமீன். மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் இப்படி நம்முடைய எல்லாம் பெருசாக இருந்ததுனால மகன் மகள் மருமகள் பேரன் பேச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க? சொன்னபடி கேட்கணுமா கேட்க வேணுமா? கேட்டால் ஆசீர்வாதம், இல்லாட்டி இல்லை. அல்லேலூயா. கேட்டால் சொல்லுங்க, கேட்டால் ஆசீர்வாதம், கேட்கலைன்னா ஆண்டவர் விட்டு தூரமாக போகும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா இடைபடுவார். இந்த கட்டை உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு கட்ட விழுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் ஆமேன் ஒரு கூட்ட மக்கள் ஏரோதுவுக்கு பின்னால் இருக்கிறாங்க, பிரதமர் மோடிக்கு பின்னால் இருக்கிறாங்க. இதெல்லாம் அழியும் ராஜ்யம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அழியாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துட்டு போன முடிக்க போறேன். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த அழியாத ராஜ்யத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறதுனாலே நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்க இருதயத்தை கள்ளர் கொள்கையாக வைத்திருக்காம, கள்ள உபதேசத்துக்கு நீங்க உங்களை இடம் கொடுக்காம, அல்லேலூயா, கள்ளத்தனத்துக்கு அழிஞ்சு போகக்கூடியதான சூழ்நிலைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம தயவு செய்து இந்த இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாழ விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன பாபு கையை கட்டினா கையை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஆண்கள் நல்ல கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இருதயம் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. 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 சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. ஆமென். ஆனந்தம் கொள்ளுவேன் அந்த பாட்டை பாட முடியுமா? ஒரு சரணம். அல்லேலூயா. கோவேரி கழுதை குட்டி நான் அந்த பாட்டு தெரியுமல்ல எல்லாருக்கும்? ஆமீன். ஒரு ஆமீன். சோத்திரம் ஆண்டவரே நன்றி. எல்லாரும் கரங்களை ஒருத்தி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமீன். இருதயம் ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில். கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்டு சொன்னார், சாமுவேலே சாமுவேலே நீ பார்க்கிறபடி நான் பார்க்கல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆமேன். தேவ ஆலயத்தை அவர் ஆமேன் கள்ளர் புகையா ஆக்குனதை அவர் தூக்கி போட்டு ஆமேன் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை உருவாக்குகிற இடம் தேவாலயம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ராஜா வரப்போகிறார். புத்தி உள்ள கன்னிகைகளை அவர் ஆமேன் அழைத்து கொண்டு செல்வார். அல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தின. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சோத்திரம். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதியாகமத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நீங்களும் நானும் மனுக்குலமும் செய்த அந்த தீங்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தன்னை பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக முழுவதுமாக ஆமேன் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, பலி ஆட்டுக்கிடாவாக
தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக தேவாலயத்துக்குள்ளே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அது தேவாலயம், இது கள்ளர் குகையாக இருக்கக்கூடாது. நான் இந்த சர்ச்சை ஒரு ஆண்டவரே வியாபார ஸ்தலமாக நான் வைக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு இது கிடைக்குது அது கிடைக்குது, வியாபார நோக்கோடு சபைக்குள்ள வராதே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ராஜ அரண்மனையில் இருக்க வேண்டிய மோசே, ஆமென், அவனுக்குள்ள அவன் தாய் ஊட்டி வளர்த்த வளர்ப்பு, ஆமென், அநீதிக்கு விரோதமாய் எழும்பினதுனால இனி அந்த இடத்துல ராஜகுமாரனாக அடுத்த ராஜாவா வரப்போகிறது, பார்வோனா வரப்போகிறது மோசேதான். எகிப்தை ஆளுகிறதான ஒரு பெரிய பாக்கியம் மோசேக்கு தான். ஆனால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், ஆமென், ஒரு பெரிய ஞானி, படிப்புல சிறந்த ஞானி, சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்த ஞானி, இந்த சாதாரண ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இருதயம் பார்த்தீங்கன்னா கள்ளம் குகையா இல்லாதபடி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால தானே. ஆமென். எரியும் முச்செடியை பார்த்தா கண்களை திறந்து பார்த்தாங்க. இப்ப நீங்க இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்கணும். எரியும் முச்செடியை பார்க்கிறார். நான் அதை கிட்ட போய் பார்க்க வேண்டும். இந்த அதிசயத்தை நான் கிட்ட போய் பார்க்க வேண்டும். மோசே இந்த பக்கத்துல வராது, முதல்ல அப்படி தள்ளி நில்லு. அல்லேலூயா, நீ தள்ளி நில்லு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஜனங்கள் எகிப்திலே கஷ்டப்படுகிறாங்க மோசே, இந்த ஜனங்களை எல்லாம் நீ போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். நான் உன்னை அழைக்கிறேன் வான்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த கட்டப்பட்ட மக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மோசே நான் உன்னை அழைக்கிறேன், நீ வரணும் மோசே. அல்லேலூயா. ஐயோ எனக்கு பேச தெரியாது, ஆமே, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், ஆனாலும் திக்கு வாயிலவனா இருக்கிறேன், நான் முடியாது 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 முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அவனை விடவே இல்லை. ஏன்னா அவனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னாக்க கள்ளர் குகையிலிருந்து மாறிடுச்சு, அது பரிசுத்த தேவாலயமாக மாறிடுச்சு. இந்த மோசே தான் வேணும், இந்த திக்குவாயன் தான் வேணும், இந்த மந்தனாக்குள்ளவன் தான் வேணும். ஷக்கதியந்தரல ரபக்கபபரல தியந்தரல ரிபபாபா ஓரமக்கர தியந்தரல ரிபபாபாபா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு தேவை, நான் கர்த்தருக்கு தேவை. என் குடும்ப கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, என் குடும்ப கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, உங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரை சொல்லி சொல்லுங்க, என் பிள்ளை கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, 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 வேடிக்கை பார்க்காதீங்க. சொல்லுங்க, இந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க, நீங்க அறிக்கை பண்ணுகிற இந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக சிங்காசனமா தேவனுடைய சிங்காசனமா? மோசே பார்வோனுக்கு பிறகு அடுத்து ஆளுகை செய்கிற அந்த எகிப்தின் சிங்காசனமா? ஜனங்கள் 20 லட்சம் பேரையும் வழிநடத்தி கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான சிங்காசனமா? இயேசு ராஜா இந்த காலை நேரத்தில் நீயோ அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்ட இந்த தேவகுமாரனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்கள், நெஞ்சில கை சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான அவையோரா. ஆண்டவரே, உலகத்தின் மக்கள் ஓசன்னா, ரட்சியும் ரட்சியும் கர்த்தாவே. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நோயிலிருந்து, இந்த கடல் பிரச்சனையிலிருந்து, உலக சூழ்நிலையிலிருந்து எனக்கு நிம்மதி வேணும். அல்லேலூயா. கட்டப்பட்ட மக்களை அவிழ்த்து கொண்டு வரக்கூடியதான ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன். ஆண்டவரே, எல்லா கரங்களை சேர்த்து சோத்திரம் பண்ணுங்க.
சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் எதிரே இருக்கிற, என்னுடைய வீட்டுக்கு எதிரே இருக்கிற, என் கண்ணெதிரே இருக்கிற என் பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரை அவிழ்த்து கொண்டு வரக்கூடியதான கிருபையின் அபிஷேகத்தை என்மேல் ஊற்றினதுக்காக சோத்திரம் 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 சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி செலுத்தி முடிப்போம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரை காண வேண்டும். நான் பேசுகிறேன், அவனுடைய நாமத்தினால் பேசுகிற இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, இந்த உலகத்தின் சிம்மாசன வாழ்க்கையா அல்லது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடியதான சிங்காசன வாழ்க்கையா? அல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் இந்த பூமியில் வாழும்போதே ஒரு ராஜரீகமான சிங்காசன வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உடைய இறுதியை கண்ண குகையாக இருப்பார். அது இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறதான ஆலயமாக இருக்க வேண்டும். ஆமென். அன்றைக்கு அந்த சீசர்களுக்கு எப்படி ஆண்டவர் சின்ன சின்ன வார்த்தையை கொடுத்து பிலிப்பு அடிப்போம் அப்படின்னாரு. ஆமென். பிலிப்பு போ, இந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள். தோமாவே இந்தியாவுக்கு போ, இந்தியாவுக்கு போ தோமா. அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இயேசு, ஆண்டவரே, என் பேர் நீர் அமர வேண்டும். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை சுமந்து செல்லக்கூடியதான ஒரு உன்னதமான பாத்திரமாக இருக்க வேண்டும். அந்த கழுதை ஆண்டவர் மேலே, ஆண்டவர் அந்த கழுதையின் மேலே அமர்ந்த பொழுது அதுக்கு பாருங்கள் எவ்வளவு மரியாதை கிடைச்சது. நீங்கள் போய் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்க விடுதலை ஆகும்போது வாழ்க்கையெல்லாம் உங்களை மறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என் மூலமாக செல்லட்டும். ஆண்டவரே, இந்த சபையின் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு புருஷத்தின் மூலமாக, ஸ்திரீகள் மூலமாக வசனம் செல்வது உண்மை சுமக்கிற கடுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே, இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை உலகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாகும். நான் இருக்கிற இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டாகும். என் வீட்டுக்குள்ள, என் உறவினர்களுக்கு, இதோ இந்த சபையை சுற்றி என்னுடைய பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரையும் கொண்டு நேசிக்கிற எல்லா பிள்ளைகளும் கொண்டு இந்த தாக்கம் உண்டாவது எங்களை தாழ்த்து கொடுக்கிறேன். ஆசிரியர் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவர்கள் ஜெபங்கள் செய்வது நல்ல தகவலே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம்முடன் சதா காலம் இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க வேண்டும். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட வேண்டும். ஒருவரை வாழ்த்துவோம்.